வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இப்போ நிறைய பார்க்குறீங்க, குடும்பம், கணவன் மனைவி, குழந்தைகள், இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இல்லாத சில விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வணக்கம் அப்படிங்கிறத மறந்து குட் மார்னிங், அதுவும் குட் மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, துரித உணவகம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்றிங்கிறது யாருக்கு சொல்லணும், இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. கணவன் மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? அவசியம் கிடையாது. மகன் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், நன்றி மறக்கக்கூடாது என்று. நன்றி மறப்பது என்பது வேறு, நன்றி சொல்வது என்பது வேறு. என் நன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்கு. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன்னா உங்களுக்கு கிடைத்த உதவியை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் நன்றி என்கின்ற வார்த்தையை கூறி அவர்களை தூரம் தள்ளி வைக்க கூடாது. இதுதான் மிக முக்கியமான கருத்து. ஏன்னா சூரியன், நீங்க தினமும் பார்க்குறீங்க சூரியனை. உங்க அப்பா பார்த்துருக்கார் சூரியன், உங்க தாத்தா பார்த்துருக்கார் சூரியன், உங்க தாத்தாவோட அப்பா பார்த்துருக்கார் சூரியன், கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, பூட்டம், பாட்டம் எல்லாரும் பார்த்துருக்காங்க சூரியனை. 10 தலைமுறையா சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இந்த சூரியன் அப்படியே இருக்கிறது. காலம்பரை உதிக்கிறார், சாயங்காலம் மறைகிறார். நீ நன்றி சொல்லுவாய் என்று எதிர்பார்க்கிறாரா? இல்லை. ஒரு நாளும் நீ என்ன துரோகம் பண்ணாலும் என்ன பண்ணீங்கனாலும் அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இதுல மாறுதல் என்பது கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். நன்றியை மறக்கக்கூடாது. ஒருவர் செய்த உதவியை என்றைக்கும் மறக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே போய் ஒரு தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு வந்துடுறீங்க. ஆனால் மீண்டும் அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது, வள்ளுவன் என்ன சொல்றான் பாருங்க, மீண்டும் உதவி தேவைப்படுகின்ற பொழுது உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஏன்னா நட்பை பத்தி சொல்ற போது எப்படி சொல்றாரு, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த இடத்தில் உதவி தேவை என்றால் அவர்கள் கேட்பதற்கு முன்பாக நீ சென்று கொடுக்கணும். அதுதான் நன்றி. நன்றி கடன். அப்பா படிக்க வச்சாரு, நீ படிக்க வச்சுட்டுப்பா ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமா? முடியாது. அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவரை நல்ல விதமாக பார்த்து நல்ல விதமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் இறுதி காலத்தில். அதுதான் செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று வள்ளுவன் சொல்கிறார். நன்றி என்பது வாயளவில் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில எப்படிப்பா நன்றி இருக்கும்? இருக்கணும். ஏனென்றால் ஒரு குருவானவர் உங்களுக்கு பாடங்களை போதித்து வயதாகிய பிறகு உங்களை சந்திக்க நின்ற நேரம் நேர்ந்து விட்டால் அவரை நீ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு எம்எல்ஏ கூட இருக்கலாம், எம்பி, அமைச்சர், முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஆனால் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இருக்கார் அல்லவா, அவர் வந்தவுடனே எழுந்தரித்து மரியாதை செய்ய வேண்டும்.
அப்படி எழுந்தரித்து மரியாதை செய்தால்தான் அந்த நன்றி என்பது உனக்கு விசுவாசத்தில் கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நன்றியை என்றும் மறவாமல் இருங்கள். உங்களுடைய தாய் தந்தையினருக்கு மறவாமல் நன்றி கடன் செலுத்துங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.